எழுந்துட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? காஃபி எடுத்துட்டு வா. பிள்ளைங்கெல்லாம் எழுந்தாச்சா? எங்க எழுந்ததுங்க? காஃபியை போட்டு அழைக்கணும் ரெண்டுத்தையும். போய் எழுப்பி விட்டு தான் மறு வேலை பார்க்க முடியும். இருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, பேப்பர் படிச்சது போதும், காஃபி குடிங்க. குடு தேவி. இந்தாங்க, குடிங்க. சரி, ஆஃபீஸ் போகணும்ல, போய் ரெடி ஆகுங்க. நான் பிள்ளைங்களெலாம் எழுப்பி விட்டு கிளப்பி விடுறேன். ஏந்துருங்க. எம்மா, காலையில் ஆனாலே பரபரப்பாக இருக்காம்மா இவ. என்னை நியூஸ் பேப்பரை கூட படிக்க விட மாட்டான். சரி, கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு. கேளுமா, அண்ணன் எப்பயுமே கரெக்டாக சொல்லுவேன். நீ வந்து தேங்காய் பல்லு தாமா. இன்னைக்கு நீ செத்தல. ஒரு நாள் போல ஒழுங்கா வேலை செய்ய விடுதுங்களா? எப்ப பாரு சண்டை. இது போய் இருக்குது. இப்ப ரெண்டுத்துக்கும் வச்சு விளாசனா தான் சரிப்பட்டு வரும். எங்க அந்த தோசை கரண்டி? எங்க அந்த தோசை கரண்டி? அண்ணனே அடிக்கிறியா? இரு, உன் முடி இன்னைக்கு மொட்டை சேர பாரு. இன்னைக்கு உனக்கு இருக்குது. என்ன தள்ளி விடும் போது, என்ன அடிக்கும் போது அப்படிதானே எனக்கு வச்சிருக்கோம். போனா போது தங்கச்சின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா? உன்ன சுபின், இங்க வா. இறங்கி இறங்கி வாண்ண. உன்னை இறங்கி வாண்ண. ஒரு நாளோ போல கத்த விட்டுட்டே இருக்கீங்கல்ல நீங்க. உன்ன ஒரு நாளோ போல எங்கேயாவது நிம்மதியா வேலை செய்ய விடுறீங்களா நீங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய பிடிச்சி அப்படி அடிச்சிட்டு இருக்காருன்னா சும்மா எந்த நேரம் சண்டை. இப்ப நாங்க போவேன். போய் ஒரு 5 நிமிஷத்துல 2 பேரும் கப்பு சப்புன்னு கிளம்பி இல்ல திருப்பி வந்து 2 பேருக்கும் வச்சு விளாசுவேன். என்னப்பா தம்பி, ரொம்ப அடியா? தேங்காப்பள்ளி, உனக்கு இருக்குது ஒரு நாள். இப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வருவேல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன். இன்னும் என்ன அவங்க சத்தம்? வரவா? சும்மா பேசிட்டு இருந்தம்மா. ஒரு வழியா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நீ அழகண்டா, அழக. இந்த நீதி ஒண்ணு கிளம்பாத என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, அவ கிளம்புனா என்ன, நம்ம சீக்கிரமா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட வேண்டியதான். என்னைய அடிச்சால நடந்து வரட்டும். அம்மா 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 அம்மா,
நிம்மதியே இல்லம்மா. எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருக்குங்களோ தெரியல. போயிருக்கு இப்ப. எதுக்கு தான் இப்படி கத்திட்டு இருப்பீங்க? என்ன பெத்த தாய், நீ கோவப்படலாமா? நான் கிளம்பிட்டேன். சாப்பாடு வேணும்ன்றதுக்கு தான் மம்மி கால் பண்ணேன். எது கால் பண்ணியா? இங்கிலீஷ்ல கால் பண்ணேன்னா கூப்பிட்டேன்னு அர்த்தம் தெய்வமே. என் பிள்ளை எவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுது. Yes, yes, I know. Eat food. அட என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல அம்மாவுக்கு. இங்கிலீஷ் யாருக்கு புரிஞ்சிருக்கு? எனக்கே புரியாது. என்ன நம்புற ஒரே ஜீவன் நீதான். சரி, பில்டப் பண்ணுவோம். அது ஒன்றும் இல்லை தெய்வமே. எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. தோ கிரி எடுத்துட்டு வரேன். ஆமா, தங்கச்சி எங்களா? எனக்கு அவளை பத்திலாம் தெரியாது. நான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு சாப்பாடு கொடுங்க. ஏமா அப்படி சொல்ற? தங்கச்சி தானே? தங்கச்சி குட்டி பிசாசு. அம்மா வந்துச்சு குட்டி பிசாசு. ஏன்டி இப்படி கத்துற? தூதானே இருக்கேன். எதுக்கு இப்ப அலறிக்கிட்டு வர? நீ பெத்து வச்சிருக்கே ஒரு எருமை. அது ஏன் மேல தூக்கிட்டு வந்துருச்சு? என்னது அவ பேகா? ஐயோ ஆமா, அவ பேகு தான். வெயிட்டா இருக்க போது நினைச்சேன். ஐயோ அம்மா மூஞ்சிய ரோஸ் பவுடர் அடிச்சிருக்கு. ஐயோ கோவமா இருக்காளா? சரி சமாளிப்போம். அதனால என்னம்மா, எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்த பேகு தானே, எது எடுத்துட்டு வந்தா என்ன? நீ ஒன்னும் கோவப்படாதம்மா. அது எப்படி எடுத்துட்டு வருவ? நீ 10வது படிக்கிற, அவ 8வது படிக்கிறா. எப்படி நீ எடுத்துட்டு போவ? என்ன பெத்த தாயே, 2 பேருக்கும் ஒரே மாதிரி பேக் வாங்கி கொடுத்தது உங்க தப்பு. இதுல ஏன் மேல நீங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. என்ன சொன்ன? ஐயோ கொடூரமா மாறுதி மூஞ்சி. அது ஒண்ணும் இல்லம்மா, தங்கச்சி வெயிட்டா பேக மேல இருந்து தூக்கிட்டு வரணுமா, அதனால அவளுக்கு வெயிட் தெரியக்கூடாதுன்னுட்டு அவளோட பேக நான் முன்னாடியே தூக்கிட்டு வந்து வச்சுட்டேன். இப்ப இனிமே என் பேக போய் தூக்கணும். அவ தெரியாத தப்பா புரிஞ்சுக்கிட்டா. இதுக்கெல்லாம் கோவப்படலாமா நீனு? எப்படிலாம் நடிக்கிறான் பாரு. எப்படியாவது போங்கம்மா, 2 பேரும் வாங்க சாப்பிட. ஓகே மம்மி, யூ டோன்ட் வரி. கோ அண்ட் கம் ஃபுட். தப்பா பேசுறான் இங்கிலீஷ். இதுக்கு பேரு இங்கிலீஷ் வேற. இதுவும் எங்க அம்மா காரி நம்பிக்கிட்டு இருக்கு. தேங்காய் பள்ளி போட்டா கொடுக்குற. இரு உன் பல்லெல்லாம் உடைக்கிறேன் பாரு ஒரு நாள். இந்தாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு டப்பு டப்புன்னு கிளம்புங்க. அங்க லஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு போங்க. என்ன சாப்பாடுமா மதியானத்துக்கு? புளி சாதம் தான் கிண்டி வச்சிருக்கேன். புளி சாதமா? ஆமா, உங்க அக்கா போறதுக்கு பஞ்சாயத்து பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இதுல எங்க இருந்தீங்க சமைக்கிறது? சரி தாயி, சும்மா கேட்டேன், நீ போமா. இவளை விட்டுட்டு ஓடிடலான்னு பார்த்தா வந்துட்டாளே கூட. பார்த்து மெதுவா போயிட்டு வரணும், சரிங்களா? பாய். பிங்கி சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆகிற மாதிரி தெரியலையா? அட நம்ம பேபி. ஹே பேபி. அட தேவி அக்கா, வாங்கக்கா. என்ன ரோசி, இப்பதான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் விட போறியா? டைம் ஆயிடுச்சு. அட ஆமாக்கா, இவ ஒருத்தி இருந்துக்கிட்டு என்னை படாத பாடுபடுத்துறா. இவளை கிளப்பி விடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுக்கா. டிஃபன் கூட பண்ணலை இன்னைக்கு. அதையும் கொண்டு போய் சாப்பிட வச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் ஏதாவது வரணும். இல்லை நான் மட்டும் நீ அப்படியே பண்ணிடுவ. ஆமாம், பண்ண மாட்டேன்தான். இருந்தாலும் இவளுக்கு கிளப்புறதுக்கே மணி போயிடுது. ஓடி ஓடி ஓடியா, சீக்கிரம் ஏறு வண்டியில் போகலாம். ஆன்ட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா.
பாய் தங்கம் பாய். அக்கா போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா பேபி. வரும்போது ஏதாவது மீன் கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வா. மீன்காரர் 2 நாளா வரவே இல்லை. குழந்தைங்க வேற ஏதோ புளி சாதம் தான் கட்டி கொடுத்துருக்கேன். சரிக்கா, வரும்போது நான் பார்த்துட்டு வரேன். அக்கா தேவிகா. சொல்லு செல்வி. பேபி போயிட்டாளா? போயிட்டா இப்பதான் போனா. ஐயோ இப்பதானே போனா. ஆமா என்னாச்சு? என் பொண்ணு அப்படி ஸ்கூலுக்கு விட்டு அனுப்பலான்னு பார்த்தேன்க்கா. இப்போ நான் தான் போகணும் போல இருக்கு. அவர் வேற ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஐயோ முன்னாடியே வந்திருக்கணும். அக்கறை உள்ளவன் நீ தான் வந்து கேட்டுருக்கணும். சரி நான் தான் போகணும் போல இருக்குது. டைம் வேற ஆயிடுச்சு. வரேன். சரிம்மா.